காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. காவேரி பார்த்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம்மா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஏன்டி அப்போ அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்லாமம்மா அது வந்துமா இங்கே பாருடி, என்கிட்ட என்னை ஏமாத்திலாம் நினைக்காத, நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்புகிறேன். ஆனால் வேற யாராவது வந்து ஏமாத்தினே தெரிஞ்சுது அப்புறம் இந்த சாரதாவை நல்லவளாவே பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, உன்கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியல, எப்படிம்மா நான் உண்மையை சொல்லுவேன், ஏற்கனவே நீ உடஞ்சி போயிருக்க, இப்போ இந்த உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சா நீ மேலும் உடஞ்சிடுவோமா, அப்புறம் அவ்வளோதான், நீ வந்து என் வாழ்க்கையை பாழாக போச்சுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்காக தாம்மா உங்ககிட்ட இந்த உண்மையை மறைக்கிறேன், என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு விஜய் நினச்சி பார்த்துட்டு மனசு கலங்குறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்ளோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்பளம் எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர்டருக்காக வந்து வெளியே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து வழிமறிக்கிறாரு நம்ம விஜய். பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காவேரி எங்கே போயிட்டுருக்க, இன்டர்வியூக்கா போகிற அப்படின்னு. என்னை பார்த்தா இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கா, உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கே போக வேணான்னு நான் என்னோட அப்பளம் பிஸ்னஸே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். போதுமா, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இன்டர்வியூக்கு போகிறத பற்றி பேசாதீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி வேலையும் செய்யாதீங்க, புரியுதா அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நான் நல்ல விஷயம் தானே உனக்கு பண்ணேன், நீங்கள் ஒன்றும் நல்ல விஷயம் பண்ண வேணாங்க, உங்ககிட்ட நான் கேட்டேன் நான் நல்ல விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. வழி விடுங்க நான் போனோம் அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ் காவேரி ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடி, ஏன்டி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் எவ்வளோ சொல்கிறேன் தெரியுமா, ஆனால் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற, ஏன் காவேரி நீயே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, உங்களை எதுக்குங்க நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பாருங்கள் எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு ஆல்ரெடி சொன்னதை இப்போவும் சொல்கிறேன், எனக்கு என் அம்மா தான் முக்கியமான விஷயம், என் அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டோ அவங்க முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எதுவுமே வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னோடனே, யாரை கேட்டு நீ சத்தியம் பண்ண, யாரை நான் கேட்கணும், ஏன் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ண உங்களை கேட்கணும், ஆமாடி நீ என் பொண்டாட்டி, நீ வந்து எந்த சத்தியம் பண்ணாலும் நீ என்னை கேட்டு தான் முடிவு பண்ணணும், ஏன் விஷயத்தில் நீ என்ன கேட்கணும், எந்த தைரியத்தில் நீ இப்படிலாம் பண்ண, அவங்க வந்து என் கூட வாழ வேணாம்னு சொன்னால் நீ வாழாமல் இருப்பியா, அதுதாங்க என் முடிவு, எங்கள் அம்மா வந்து உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் வாழக்கூடாதுன்னு சொன்னால் வாழாமல் தான் இருப்பேன், எக்காரணம் கொண்டும் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, உன் அம்மா என் கூட வாழணும்னு அமிச்சா கண்டிப்பாக நீ வருவல, அப்போ என் கூட வாழ்ந்து தானே ஆகணும், அதை நான் பண்ணுறேன், நான் பண்ணி காட்டுவேன், அப்படி நான் வந்து செஞ்சு காட்டலைன்னா என் பேர் விஜய் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து போதும் ஓவராக பண்ணாதீங்க, அப்படியே என்னமோ எல்லாம் பண்ணிடுற மாதிரி தான், நீங்கள் கிளம்புங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து பாரு காவேரி கூடிய சீக்கிரம் பாரு, உன் அம்மாவே வந்து ஒன்றை இங்கே சேர்த்து வைப்பாங்க, நம்ம 2 பேரும் நல்லா வாழ தான் போகிறோம், கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை சூப்பராக தான் அமைய போகுது, உனக்கு நான் எனக்கு நீ, அது யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரையும் நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே வந்து விஜய் போனோன்னு மனசு கஷ்டப்பட்டு காவேரி அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்து வராங்க. வரும்போது வண்டி வர மாதிரி இருக்குது, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நின்றுடுறாங்க. ஏமா பார்த்து போகிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு போகிறவங்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் அங்கே வராங்க. என்னங்க உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்போ தான் காவேரி வராங்க. உங்கள் பொண்ணுங்களா, ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அம்மா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்திருக்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி உள்ளே போ அப்படின்னோடனே, இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு போட்டிருக்கே அப்படின்னோடனே, ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்க வீட்டுக்கார் எங்கே இருக்கார், இந்த பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே கங்கா வந்துடுறாங்க. கங்கா வந்து அவங்க வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியூரில் இருக்காருங்க, அதனால தான் அவள் இங்கே இருக்கா. ஓ அப்படிங்களா, சரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு, எனக்கு மொத்தம் வந்து 4 பொண்ணுங்கங்க அப்படின்றாங்க. இவன் மூத்த பொண்ணு, இன்னொருத்தி பார்த்துருப்பீங்களே அப்படி, ஆமாம்மா, அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டு பொண்ணு நர்மதா. ஓ அப்படிங்களா, ஸ்கூல்லாம் ரொம்ப தூரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லைங்க நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்றுனா எங்ககிட்ட உதவி கேளுங்க, எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன், உங்களெல்லாம் பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா பேசிட்டு போகிறாங்க. நல்ல வீடாக அமைஞ்சிருக்கு, இப்படியே வந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபீல் பண்ணுறாங்க.